ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான தமிழ் பேசும் நேயர்களே, என்னுடைய காலை உணவு தெரிவுகள் தொடர்ச்சியிலே இது 3வது பதிவு. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், நான் உங்களுக்கு சில ரெசிபிகளை உங்களுக்கு நான் தருவதாக கூறியிருந்தேன். இந்த வீடியோவுடன் அது இணைக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் கஷ்டமான ஒரு ப்ரோசஸ். அந்த இமேஜ் கிரியேஷன் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி ஒரு குரூப்பாக ஒரு போஸ்டரிலே அதை நான் எடுத்திருக்கின்றேன். அதிலே அந்த இமேஜ் டிஸ்டோஷன்ஸ் இருக்கலாம். சில வேளைகளிலே கண்ணால் பார்க்கும் பொழுது சில இடங்களிலே கார்போஹைட்ரேட் அதிகம் போல விளங்கலாம். கொமெண்ட்ஸ்களிலே உங்களுக்கு இமேஜ்களை கிரியேட் பண்ணி ஹை புரோட்டீன் ஆப்ஷன்ஸ் என்று உங்களுக்கு கொடுக்கலாம். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் பலருடைய ஐடியாக்கள் ஒன்று சேரும் பொழுது அது மிக சிறந்த முடிவுகளை கொண்டு வந்து தரும். மற்றும் இதிலே கலினரி சம்பந்தமான கோர்ஸ் செய்தவர்கள் இருக்கலாம், கேஸ்ட்ரோனோமி பற்றி அறிந்தவர்கள் இருக்கலாம், ஷெஃப்ஸ்மார் இருக்கலாம், நியூட்ரிஷன் துறையிலே தேர்ந்தவர்கள் இருக்கலாம். இவ்வாறு பலதரப்பட்டவர்களும் இதிலே கண்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்பொழுது எங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு 8 ஆப்ஷன்ஸ் தான் இதிலே தந்திருக்கின்றேன். அதை கவனமாக பாருங்கள். கேள்விகள் கேட்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதோடு அந்த நடைமுறைகளை பின்பற்றுவதும் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. எனவே இந்த பேசிக் ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். பொதுவாக ஒவ்வொரு மீலிலுமே ஒரு 20 to 30 கிராம்ஸ் புரோட்டீன் இருப்பது மிகவும் சிறந்தது. மற்ற உணவுகளிலே லெஸ் சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சேர்க்கலாம், வெஜிடபிள் சேர்க்கலாம், நட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் ஓரளவுக்கு சேர்க்கலாம். இந்த கான்செப்டை நீங்கள் விளங்கினால் உங்களுக்கு பல பிளேட் மாடல்களை உங்களுக்கு டெவலப் பண்ண முடியும். அதை நான் மிகவும் என்கரேஜ் பண்ணுகின்றேன், வரவேற்கின்றேன். தயவு செய்து நீங்கள் உங்கள் கண்ட்ரிபியூஷனையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, வெறுமனே இதை ஒரு டயட்டிங்காக அல்லது டயட் கண்ட்ரோல் என்ற அடிப்படையிலே பார்க்க தேவையில்லை. அதிலே ஒரு சாதாரணமாக ஹெல்தியான ஒருவருக்குரிய மீலைத்தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கின்றேன். மற்றது இண்டிவிஜுவலைஸ்ட். ஏற்கனவே நான் சொன்னது போல உணவு தெரிவுகள் பல்லாயிரக்கணக்கிலே இருக்கின்றன. இலங்கையிலே ஒரு வகையான உணவு தெரிவு, இந்தியாவிலே ஒரு வகை, இங்கிலாந்திலே ஒரு வகை, இத்தாலியிலே ஒரு வகை, மெக்சிகோவிலே இன்னொரு வகை. இவ்வாறு அந்தந்த கலாச்சாரங்களுக்குரிய உணவுகள், பல்வேறு தரப்பட்ட உணவுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பேசிக் கான்செப்டை நீங்கள் விளங்கினால் மிகவும் போதுமானது. எனவே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஹை புரோட்டீன் தெரிவுகள் உங்களுக்காக. நன்றி.